வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். ஒரு நேர்மையான பெண் பேங்க் மேனேஜர் தன்னை கடத்தன ஒரு பேங்க் ராபர் மேலேயே காதல்ல விழுந்தா என்ன ஆகும்? அதே நேரத்துல அந்த பேங்க் ராபர் தன்னோட குற்ற உலகத்துல இருந்து மீண்டு வர நினைக்கும் போது என்ன நடக்கும்? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரீசெண்டா தமிழ் டப்பிங்ல வெளிவந்திருக்கிற 2010 ஹாலிவுட்ல வெளியான த டவுன் அப்படிங்கிற ஒரு கிரைம் த்ரில்லர் படத்தோட ரிவ்யூ பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். பென் ஆஃப்லிக் இந்த படத்தை இயக்கியும் நடிச்சும் இருக்கிறாரு. படம் எப்படி இருக்கு நம்ம ரிவ்யூல தெரிஞ்சுக்கலாம். கதை அப்படின்னு பார்த்தா படம் பாஸ்டன்ல நடக்குது. படத்தோட ஹீரோ பென் ஆஃப்லிக் ஒரு திறமையான பேங்க் திருடனா இருக்கிறாரு. படத்தோட ஆரம்பத்துல அவரும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஒரு பெரிய பேங்கை கொள்ளையடிக்கிறாங்க. அந்த பேங்கோட பெண் மேனேஜரை கொஞ்ச நேரத்துக்கு பிணைய கைதியா வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்றாங்க. அந்த மேனேஜர் எங்க FBI கிட்ட உண்மையை சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்துல ஹீரோ அந்த பொண்ணை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேத்துக்கும் இடையே தீவிரமான காதல் உருவாகுது. இதுக்கப்புறம் ஹீரோ எப்படியாச்ச இந்த குற்ற உலகத்துல இருந்து வெளியே வந்து ஊரை விட்டு வெளியே போகி நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு அவரு நினைக்கிறாரு. இதுக்கப்புறம் எப்படியாச்ச இந்த பேங்க் திருட்டு கும்பலை பிடிக்கணும் அப்படின்ட்டு இருக்கிற ஒரு FBI ஏஜென்ட் மூலமாகவும் ஹீரோவோட நெருங்கிய நண்பர் மூலமாகவும் அவருக்கு ஏற்படுற பிரச்சனைகள் என்னென்ன அப்படிங்கிறத அடுத்தடுத்து சொல்றதுதான் படத்தோட மீதி கதையே. பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தா பென் ஆஃப்லிக்கோட அந்த அசாத்தியமான மாஸ்டர்ஃபுல் டைரக்ஷன், அப்புறம் பாஸ்டன் நகரத்தோட பின்னணி, இது ரெண்டுமே இந்த படத்துல ரொம்பவே சூப்பரா இருக்குது. ஜெரேமி ரென்னரோட அந்த ஆஸ்கார் லெவல் பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், அவரோட கதாபாத்திரம் ஆகட்டும், இது இந்த படத்துக்கு நல்ல ஒரு பலமா இருக்குது. இந்த படத்துல வர ராபரி சம்பந்தப்பட்ட காட்சிகளாகட்டும், கார் சேசிங் காட்சிகளாகட்டும், இதெல்லாம் நல்ல சீட் எட்ஜ் மொமெண்ட்டை நமக்கு கொடுக்குது. இந்த படத்துல ஒரு FBI ஏஜென்ட் எப்படியாச்ச இந்த கொள்ளை கும்பலை பிடிக்கணும் அப்படின்ட்டு சில விஷயங்கள் பண்ணுவாரு. அவர் பண்ணக்கூடிய விஷயங்கள் நல்ல நம்பகத்தன்மையை நமக்கு ஏற்படுத்துது. இந்த படத்துல கிரைம் உலகம் எப்படி இருக்கும், நண்பர்களுக்கு இடையே இருக்கிற நல்லது கெட்டது என்ன அப்படிங்கிறத ரொம்ப அழகா காட்சிகளா இந்த படத்துல கொண்டுட்டு வந்திருப்பாங்க. குறைகள் அப்படின்னு பார்த்தா இந்த படம் பார்க்கும்போது சில இடங்கள்ல கதை கொஞ்சம் லென்த்தா போகுதோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் நமக்கு ஏற்படதான் செய்யுது. படம் கிளைமேக்ஸ நெருங்கினதுக்கு அப்புறம் அடுத்து வரக்கூடிய காட்சி இப்படிதான் இருக்கும் அப்படின்னு படம் பிரிடிக்டபிளா மாறிடுது. படத்துல வர காதல் காட்சிகள் கொஞ்சம் ஸ்லோவா மூவ் ஆகிற ஒரு ஃபீலை ஏற்படுத்துது. ஓவராலா இந்த படம் ஒரு மஸ்ட் வாட்ச் மூவி அப்படின்னு நான் சொல்லுவேன். 10க்கு 7 ரேட்டிங் கொடுக்கலாம். படத்துல அடல்ட் கண்டென்ட் இருக்கு, சோ தனியாவே பாருங்க. என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது எனக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இந்த படம் பத்திய உங்களோட கருத்தை கமெண்ட்ல பதிவிடுங்க. நாம வேற ஒரு ரிவ்யூல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.